தேவரே நீர் சகலமும் செய்ய வல்லவர். தேவனே உமக்கொப்பான தேவன் யார்? தேவரே நீர் சகலமும் செய்ய வல்லவர். தேவனே உமக்கொப்பான தேவன் யார்? நீர் செய்ய நினைத்தது நிறைவேறும், நீர் செய்வதை தடுப்பவன் யார்? நீர் செய்ய நினைத்தது நிறைவேறும், நீர் செய்வதை தடுப்பவன் யார்? தேவரே நீர் சகலமும் செய்ய வல்லவர். தேவனே உமக்கொப்பான தேவன் யார்? தரிசனம் தந்தவன் நீர் அல்லவோ, தவறாமல் நிறைவேற்றி முடிப்பீரே. சவால்கள் என்றும் ஜெயித்திடுவேன், சர்வ வல்லவன் நீர்தானே. தரிசனம் தந்தவன் நீர் அல்லவோ, தவறாமல் நிறைவேற்றி முடிப்பீரே. சவால்கள் என்றும் ஜெயித்திடுவேன், சர்வ வல்லவன் நீர்தானே. தேவரே நீர் சகலமும் செய்ய வல்லவர். தேவனே உமக்கொப்பான தேவன் யார்? நீர் செய்ய நினைத்தது நிறைவேறும், நீர் செய்வதை தடுப்பவன் யார்? நீர் செய்ய நினைத்தது நிறைவேறும், நீர் செய்வதை தடுப்பவன் யார்? தேவரே நீர் சகலமும் செய்ய வல்லவர். தேவனே உமக்கொப்பான தேவன் யார்? தடைகளை உடைப்பவர் நீர்தானே, தடுப்பவர் எவரும் இங்கில்லையே. கடலையும் ஆற்றையும் கடந்திடுவேன், கண்மலையே உம்மை துதித்திடுவேன். தடைகளை உடைப்பவர் நீர்தானே, தடுப்பவர் எவரும் இங்கில்லையே. கடலையும் ஆற்றையும் கடந்திடுவேன், கண்மலையே உம்மை துதித்திடுவேன். தேவரே நீர் சகலமும் செய்ய வல்லவர். தேவனே உமக்கொப்பான தேவன் யார்? நீர் செய்ய நினைத்தது நிறைவேறும், நீர் செய்வதை தடுப்பவன் யார்? நீர் செய்ய நினைத்தது நிறைவேறும், நீர் செய்வதை தடுப்பவன் யார்? தேவரே நீர் சகலமும் செய்ய வல்லவர். தேவனே உமக்கொப்பான தேவன் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? தேவரே நீர் சகலமும் செய்ய வல்லவர். தேவனே உமக்கொப்பான தேவன் யார்? நீர் செய்ய நினைத்தது நிறைவேறும், நீர் செய்வதை தடுப்பவன் யார்? நீர் செய்ய நினைத்தது நிறைவேறும், நீர் செய்வதை தடுப்பவன் யார்? தேவரே நீர் சகலமும் செய்ய வல்லவர். தேவனே உமக்கொப்பான தேவன் யார்? ஹல்லேலூயா. நிறைய ஸ்திரீகள் வேதாகமத்தில் இருக்காங்க.
அடிக்கடி நம்ம பார்க்குறது ரூத், எஸ்தர், சாராள், மரியாள், இப்படி வந்து நிறைய நல்ல ஸ்திரீகள்லாம் இருக்காங்க. ஆனால் இன்றைக்கும் ஒரு நல்ல ஸ்திரீயை தான் குறித்து நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஆனால் ஒரு வித்தியாசமான ஒரு கண்ணோட்டத்தில் அவளோட நற்குணங்கள் என்ன, அதை நம்ம எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து இன்றைக்கி பார்க்க போகிறோம். நியாயாதிபதிகள் 4வது அதிகாரத்தை எடுத்து வைத்துக்கொள்ளுங்கள். நியாயாதிபதிகள் 4. அதில் ஒரு 2 ஸ்திரீகளை குறித்து நம்ம வந்து பார்க்குறோம். 2 ஸ்திரீயை பார்க்குறோம். அதை சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா, இந்த இஸ்ரவேல் ஜனங்களை பற்றி வந்து நம்ம எல்லாருக்குமே தெரியும்ல. இஸ்ரவேல் ஜனங்கள் எப்போவுமே வந்து ஆண்டவரை விட்டு பின்வாங்கி போயிடுவாங்க. திரும்ப என்ன ஆகும், ஆண்டவர் வந்து அந்த ஜனங்களை ஒரு குறிப்பிட்ட ஜனங்கள்கிட்ட ஆண்டவர் ஒப்பு கொடுத்துருவார். ஒப்பு கொடுத்ததுக்கப்புறம் திரும்ப உடனே எல்லாரும் வந்து கதறுவாங்க, இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும், ஆண்டவரே எங்களை காப்பாற்றுங்க காப்பாற்றுங்கன்னு சொல்லி. இது வந்து ஒரு நேரமோ 2 நேரமோ கிடையாது, எப்போவுமே இதே தான். சைக்கிளிக்கல் ப்ராசஸ் மாதிரி எப்போவுமே வந்து இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டவரை விட்டு பின்வாங்கி போவாங்க. ஆண்டவர் ஒப்பு கொடுப்பார். திரும்ப இவங்க கர்த்தரை நோக்கி முறையிடுவாங்க. திரும்ப வந்து ஆண்டவர் அவங்கள தப்புவிப்பார். இப்படி தான் வந்து இந்த நியாயாதிபதிகள் ஃபுல்லுமே வந்து நம்ம பார்த்தோன்னா ஒவ்வொரு நியாயாதிபதியாக வந்து அவங்கள வந்து விடுதலை செஞ்சு இஸ்ரவேல் ஜனங்களை காப்பாற்றுவாங்க. அப்புறம் கொஞ்சம் கழித்து நம்ம ராஜாக்கள் புஸ்தகத்தில் போனால் அதே மாதிரி தான் திரும்பவும் வந்து ஜனங்கள் வந்து பின்மாற்றமாக போவாங்க, ராஜாக்கள் வந்து காப்பாற்றுவாங்க. இப்படி வந்து அது வந்து ஒரு சைக்கிளிக் ப்ராசஸாக போயிட்டே தான் இருக்கும். இதே மாதிரி தான் நம்மளும் இல்லை, நிறைய தடவை ஆண்டவரை விட்டு பின்வாங்கி போயிடுவோம். ஆனால் ஆண்டவர் வந்து அவரோட இறக்கத்தினால நம்மளை திரும்ப கூட்டி சேர்க்கிற தேவனாக இருக்கிறார். அப்படி வந்து இதே மாதிரி இந்த அதிகாரத்தில் நம்ம பார்த்தோன்னா அதே மாதிரி இவங்க பின்வாங்கி போயிடுவாங்க. அப்போ ஆண்டவர் வந்து யாபீன் அப்படிங்கிற ராஜா கிட்ட ஆண்டவர் வந்து இந்த இஸ்ரவேல் ஜனங்களை பிடிச்சு கொடுத்துருவார், அவங்க கையில் ஒப்பு கொடுத்துருவார். அப்போ அந்த யாபீன் ராஜா வந்து இந்த இஸ்ரவேல் ஜனங்களை 20 வருஷம் கொடுமைப்படுத்துவானா. 20 வருஷம் அவங்கள ஒடுக்கி அவங்கள ரொம்ப கஷ்டப்படுத்துவான். உடனே அதுக்கப்புறம் அதே மாதிரி இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டவரை நோக்கி முறையிட்டார்கள் அப்படின்னு சொல்லி நம்ம 3வது வசனத்தில் வாசிக்கலாம். நியாயாதிபதிகள் 4:3. இஸ்ரவேல் புத்திரரை 20 வருஷம் கொடுமையாய் ஒடுக்கினான், இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி முறையிட்டார்கள். ஸோ அப்படி வந்து ஒவ்வொரு தடவையும் இந்த மாதிரி வந்து இந்த ஜனங்கள் முறையிடுவாங்க. அப்போ தான் வந்து இந்த புஸ்தகத்தில் இந்த அதிகாரத்தில் ஒரு நியாயாதிபதி இருந்தாள். அவளோட பேர் தான் தெபோராள். தெபோராள் அப்படிங்கிற இந்த நியாயாதிபதி தான் இந்த புஸ்தகத்தில் இருக்கிற ஒரே பெண் நியாயாதிபதி. இந்த புஸ்தகம்னா மொத்தமாக பைபிள்லே வந்து இருக்கிற த ஒன்லி விமன் ஜட்ஜ் வந்து யாருன்னா டெபோரா தான். ஸோ இந்த தெபோராளுக்கு வந்து ஆண்டவரோட வார்த்தை வந்து உண்டாகி என்ன ஆகும்னா, ஆண்டவர் வந்து நீங்கள் வந்து போய் அவங்களுக்கு எதிராக நீங்கள் வந்து போர் செஞ்சு ஆண்டவர் வந்து சொல்லுவார், அவங்கள வந்து உங்கள் கையில் ஒப்பு கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் வந்து சொல்லுவார். ஸோ அப்படி வந்து சொல்லி அதுக்கப்புறம் நம்ம தொடர்ந்து வாசிச்சோன்னா பாராக் அப்படிங்கிற ஒருத்தங்கிட்ட அந்த தெபோரால் வந்து சொல்லுவாள். பாராக்கை கூப்பிட்டு, ஆண்டவர் ஏற்கனவே உன்கிட்ட சொல்லிட்டார்ல பாராக், நீ வந்து போய் அவங்களோட யுத்தம் பண்ணி நம்ம ஜனங்களை விடுதலை செஞ்சிரு அப்படின்னு. உடனே இந்த பாராக் என்ன சொல்லுவான்னா, இல்லை நான் போக மாட்டேன், எனக்கு பயமாக இருக்குது, நீங்கள் என் கூட வந்தால் தான் நான் போவேன் அப்படின்னு சொல்லி இந்த பாராக் வந்து சொல்கிறத பார்க்கலாம். நிறைய டைம் நம்மளும் அப்படிதான்ல, ஆண்டவர் வந்து ஏதாவது ஒரு விஷயத்த சொன்னால், ஆண்டவரே இல்லை எனக்கு பயமாக இருக்குது, வேற யாராவது அனுப்புங்க, இல்லை எனக்கு துணைக்கு யாரையாவது அனுப்புங்க. இந்த மோசே கூட அப்படி தான் வந்து கேட்டான், நீ வந்து இஸ்ரவேல் ஜனங்களை வந்து நீ ரட்சிக்கிறதுக்காக நான் உன்னை அனுப்புகிறேன், நான் உன்னை சென்ட் பண்ணுறேன்னு சொல்லி ஆண்டவர் மோசே கிட்ட டைரெக்டாகவே பேசுவார். அப்போ மோசே சொல்லுவான், இல்லை ஆண்டவரே எனக்கு பயமாக இருக்குது, வேறு யாராவது சூஸ் பண்ணுங்கள், வேறு யாராச்சும் அவங்க லீட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி. ஸோ அதே மாதிரி இந்த பாராக் வந்து இந்த தெபோராள்கிட்ட கேட்குறான், ஒரு பொண்ணுக்கிட்ட யுத்தத்தை லீட் பண்ணுறதுக்கு அவன் வந்து கேட்குறான். அப்போது பாராக்குங்கிற அவனே வந்து பராக்கிரமசாலி, ஆனால் அவன் வந்து இந்த நியாயாதிபதியாகிய தெபோராள்கிட்ட வந்து கேட்குறான். அப்போ தெபோராள் சொல்லுவா, நீ வந்து போவ ஜனங்களை ரட்சிப்ப, ஆனால் அந்த மேன்மை வந்து உனக்கு கிடையாது, அந்த இதை பிடிக்கிற அந்த மேன்மை, அந்த ஒரு அந்த ரிவார்டு வந்து யாருக்கு கொடுக்கப்படும், ஒரு ஸ்திரீக்கு ஆண்டவர் கொடுத்துருவாரு அப்படின்னு சொல்லி அந்த தெபோராள் சொல்லுவா. உடனே சரி ஓகே, இவனுக்கு அதை பற்றிலாம் அக்கறையே இல்லை இந்த பாராக்கு, யாருக்கு ப்ரைஸ் கிடச்சா என்ன அப்படிங்கிற மாதிரி இந்த பாராக்கு வந்து சரின்னு சொல்லி அந்த யுத்தத்துக்கு போய் தெபோராலையும் கூட்டிகிட்டு யுத்தத்துக்கு போகிறான். இதுக்கப்புறம் தான் பயங்கரமான ஒரு ட்விஸ்ட் என்ன அப்படின்னா, இந்த ஜனங்கள் எல்லாம் வந்து யுத்தம் செய்வாங்க, எல்லாத்தையும் வந்து முறியடிச்சிருவாங்க. அந்த யாபீன் ராஜாவோட எல்லா ஜனங்களையும் வந்து முறியடிச்சிருவாங்க. ஆனால் இந்த ராஜாவுக்கு வந்து ஒரே ஒரு சேனாதிபதி இருந்தான். அந்த யாபீன் ராஜாவோட சேனாதிபதியோட பேர் வந்து சிசேரா அப்படிங்கிற சேனாதிபதிக்கு
900 இருப்பு ரதங்கள் இருந்துச்சான். 900 ஹார்சஸ், அதாவது சேரியட்ஸ் வந்து அந்த சேனாதிபதிக்கே இருந்துச்சான். அப்போ அவன் எவ்வளோ ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ஆளாக இருந்திருக்கான்ல அந்த சேனாதிபதி. ஆனால் அந்த சேனாதிபதி வந்து என்னென்னா, இவங்க அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் வந்து எல்லாரையும் மடங்கடிச்சு அவங்களெல்லாம் வந்து கொலை செஞ்சுருவாங்க. ஒரு ஆள் இல்லாமல் எல்லாரையுமே வந்து க்ளோஸ் பண்ணிடுவாங்க. ஆனால் இந்த ஒருத்தன் மட்டும் தப்பிச்சிருவான். யார்? சிசேரா அப்படிங்கிற இந்த சேனாதிபதி. முக்கியமான ஆளை வந்து கொல்லாதான் அந்த யுத்தம் முடிஞ்சதுன்னு அர்த்தம் இல்லை. ஒரு சின்ன பையனை கொண்டுட்டு யுத்தம் முடிஞ்சதுன்னு வந்து சொல்ல முடியாது, அப்படி தானே? அப்போது இந்த சேனாதிபதி வந்து ரொம்ப முக்கியமான ஆள் அந்த யாபீன் ராஜாவுக்கு. அப்போ இந்த சிசேராவை வந்து கொல்லணும் அப்படின்னு சொல்லி அவனை துரத்திட்டே வரும்போது இந்த சிசேரா வந்து என்ன பண்ணுவான்னா, ஒரு கூடாரத்துக்குள்ளே அவன் போயிடுவான். அந்த கூடாரம் யாருடைய கூடாரம் அப்படின்னா, யாகேல் அப்படிங்கிற அந்த ஸ்திரீயோட கூடாரமாக இருந்துச்சு. அதை நம்ம வாசிக்கலாமா? நியாயாதிபதிகள் 4:17 வாசிக்கலாமா? சிசேரா கால்நடையாய் கேனியனான ஏபேரின் மனைவி யாகேலுடைய கூடாரத்துக்கு ஓடி வந்தான் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அவன் வந்து யாகேலோட கூடாரத்துக்கு வந்துடுவான். ஸோ அந்த சம்பவத்தை அப்படி நம்ம தொடர்ந்து நிறையா வாசிக்கலாம். இதுக்கப்புறம் வந்து ஷார்ட்டாக நான் வந்து இந்த ஸ்டோரியை சொல்கிறேன். அதுக்கப்புறம் இந்த யாகேல் என்ன பண்ணுவான்னா, போய் வாங்க உள்ளே வாங்க அப்படின்னு சொல்லி அவள் வந்து அவனை வெல்கம் பண்ணி உள்ளே வர வச்சு நான் இடம்லாம் கொடுத்துருவா. நீங்கள் இங்கே உட்காந்துக்கோங்க, இங்கே படுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி. உடனே இந்த சிசேராவும் ரொம்ப சந்தோஷமாக அங்கே போய் உட்காந்துருப்பான். குடிக்க கொஞ்சம் தண்ணி கொடு, எனக்கு ரொம்ப தாகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த சிசேரா கேட்டோடனே, தண்ணி என்ன, இந்தாங்க பாலே வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி கொண்டு போய் பாலை வந்து அவள் வந்து கொடுப்பா. அதுக்கப்புறம் இவன் பால் குடிச்சிட்டு இவன் வந்து நல்லா தூங்கிடுவான். தூங்கினதுக்கப்புறம் என்ன ஆகும்னா, ஒரு ஆணி எடுத்துட்டு, ஆணியும் சுத்தியலும் எடுத்துகிட்டு போய் இந்த சிசேராவோட நெற்றியில் அவள் வந்து அடித்து போட்டுருவா. அடித்து அது என்ன ஆகும்னா, அவன் படுத்திருப்பான்ல, அடித்து அந்த கிரவுண்டில் பின்னாடியே அது வந்து அந்த சிசேராவோட ஆணி வந்து பின்னாடி வரைக்கும் வந்துடும். ஸோ அவ்வளோ ஸ்ட்ராங்காக வந்து அவள் அடிச்சிருப்பாள். அதுக்கப்புறம் இவனை பின்னாடி துரத்தி வந்த இஸ்ரவேல் ஜனங்கள், பாராக், தெபோரால், இவங்கெல்லாம் பின்னாடி வரும்போது இதோ நீங்கள் தேடுற மனுஷன் அப்படின்னு சொல்லி அவங்க கையில் அவள் ஒப்பு கொடுக்கறத பார்க்கலாம். இப்போ இந்த சம்பவத்தில் இவளோட நற்குணங்கள் என்னென்ன, இவகிட்ட என்னென்ன பண்புகள் இருந்துச்சு, நம்ம இவகிட்ட இருந்து என்ன கற்றுக்கொள்ளலாம் அப்படிங்கிறத தான் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து என்னென்னா, 14வது வசனத்தில் யாபீன் என்னும் ஆத்சோரின் ராஜாவுக்கும் கேனியனான ஏபேரின் வீட்டுக்கும் சமாதானம் உண்டாயிருந்தது. இப்போது இவள் வந்து இஸ்ரவேல் ஜனங்களோட சைடுன்னு நினச்சிட்டு இருந்தேன். நானும் அப்படி தான் நினச்சேன். இவள் வந்து இஸ்ரவேல் ஜனத்தை சேர்ந்த ஒரு ஸ்திரீ, அதனால் இவள் வந்து அடித்து போட்டா அப்படின்னு சொல்லி. ஆனால் அப்படி கிடையாது. இவள் யாருக்கு சமாதானம் இருந்துச்சான்? அந்த யாபீன், அந்த எனிமி ராஜா இருக்கார்ல, எதிரி நாட்டு ராஜாவோட வீட்டுக்கும் இந்த யாகேலோட ஹஸ்பண்டுக்கும் அவ்வளோ ஒரு ஃப்ரெண்ட்லி ரிலேஷன்ஷிப் இருந்துச்சு, அவ்வளோ ஒரு சமாதானம் உள்ள சூழ்நிலை இருந்துச்சு. ஆனால் அவள் என்ன செஞ்சா? கர்த்தருடைய மக்களுக்கு அவள் வந்து தயவு பாராட்டினதை நம்ம வந்து பார்க்கலாம். இப்போ இதை எப்படி நம்ம படிச்சுக்கலாம்? கேனியனாகிய ஏபேர் தான் யாகேலோட கணவன். கேனியன் அப்படின்னா வந்து இது வந்து இஸ்ரவேல் ஜனத்தோடு சேர்ந்த ஒரு கூட்டம் கிடையாது. கேனியர்னால் வேற ஒரு இது. நம்ம அதை வாசிக்கலாமா? ஆதியாகமம் 15:19 வாசிக்கலாமா? ஆதியாகமம் 15:19. இதெல்லாம் வந்து ஏத்தியர், பெரிசியர், ரெப்பாயிமர், எமூரியர், கானானியர், நிறைய வேறு ஜனங்களை குறித்து ஆண்டவர் சொல்லும் போது அதில் ஒன் ஆஃப் த பீப்புள் தான் யாருன்னா இந்த கேனியர் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அப்போது இஸ்ரவேல் ஜனத்தை சேராத இன்னொரு கூட்டத்தை சேர்ந்த ஒரு பொண்ணு தான் வந்து இந்த யாகேல் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஆனால் கர்த்தருடைய ஜனங்களுக்கு அவள் தயை செய்தாள். நம்மளும் வந்து கர்த்தரோட பிள்ளைகளுக்கு வந்து தயை செய்யணுமா? சில நேரங்கள் நம்ம மற்ற மனுஷரை வந்து வித்தியாசமாக ட்ரீட் பண்ணிடுவோம்ல. சில நேரம் நமக்கு அவங்கள பார்த்தாலே பிடிக்காது. ஃபஸ்ட்டு தடவை பார்க்கும்போதே ஒருத்தங்களை வந்து நமக்கு பிடிக்காது இல்லை, ஒரு நல்ல இம்ப்ரெஷன் இருக்காது. ஆனால் ஒரு வேளை அவங்க கடவுளோட பிள்ளையாக இருந்தால் நம்ம வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும். ஆண்டவரே, உங்கள் பிள்ளைகளுக்கு நான் தயவு செய்ய எனக்கு கற்றுக் கொடுங்கன்னு சொல்லி நம்ம கேட்கணும். ஒருவேளை நம்ம ஹையர் பொசிஷனில் இருக்கலாம், அவங்க நம்மளோட கீழே நிலையில் இருக்கலாம், நமக்கு தெரியாது. ஆனால் அந்த நிலைமையிலும் நம்ம வந்து தயவு செய்ய வேண்டும். கர்த்தருடைய பிள்ளைகளை நம்ம ஒரு நாள் வந்து அசட்டையாய் நினைத்து விடக்கூடாது. எப்படி இந்த யாகேல் வந்து இஸ்ரவேல் ஜனங்களுக்காக அவள் வந்து ஒரு காரியத்தை செஞ்சா. அவள் நினச்சிருக்கலாம், எனக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லை, யாபீன் ராஜா எங்கள் வீட்டுக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எதிராக நான் பண்ணேன்னா இந்த ராஜா எங்கள் வீட்டில் பேசாமல் போயிடக்கூடாது, சண்டை போட்டுருவாரு அப்படின்னு சொல்லி அவள் நினைக்கல. அவள் வந்து கர்த்தருக்கு அவள்
முதலிடம் கொடுத்ததை நம்ம பார்க்கலாம். ரெண்டாவது காரியம் வந்து அவள் தைரியமாக இருந்ததை வந்து பார்க்கலாம். எப்படி தைரியமாக இருந்தா? யாகேல் வெளியே சிசேராவுக்கு எதிர்கொண்டு போய், உள்ளே வாரும் என் ஆண்டவனே, என் அண்டை உள்ளே வாரும், பயப்படாதேயும் என்று அவனோட சொன்னாள். 18வது வசனத்தில் நம்ம பார்க்கலாம். தைரியமாக வந்து அந்த போர் முனையில் கூட அவன்கிட்ட தான் கத்திலாம் இருந்திருக்கும்ல ரெடியா. ஏன்னா வந்து போர்லேருந்து தப்பிச்சு ஒருத்தன் வந்துட்டு இருக்கான், அவன்கிட்ட தான் எல்லாமே ரெடியாக இருந்திருக்கும். அவன் நினச்சா யாகேல் என்ன வேணாலும் செஞ்சுருக்கலாம். ஆனால் அந்த இடத்துல தைரியமாக அவன் நின்றதை நம்ம பார்க்கலாம். வாசிக்கலாமா? நீதிமொழிகள் 28:1. நீதிமொழிகள் 28:1. யார் தைரியமாக இருப்பாங்க? நீதிமான்களோ சிங்கத்தை போல தைரியமாக இருக்கிறார்கள். சில நேரத்தில் பயந்து போன ஒரு சூழ்நிலை நமக்கு வரும். இந்த காரியத்தை நான் எப்படி தாண்ட போகிறேன், இந்த மனுஷனை நான் எப்படி மேற்கொள்ள போகிறேன் அப்படின்னு சொல்லி நமக்கு நிறைய கேள்விகள் இருக்கும். இந்த எக்ஸாமை நான் எப்படி கிளியர் பண்ண போகிறேன், இந்த கடினமான சூழ்நிலை எல்லாம் அடைக்கப்பட்ட வாசலாக இருக்கேன், நான் எப்படி இதை கடந்து வர போகிறேன் அப்படின்னு சொல்லி. ஆனால் அந்த நேரத்தில் நம்ம இந்த வசனத்தை ஞாபகம் வச்சுக்க போகிறோம். நீதிமான்களோ சிங்கத்தை போல தைரியமாக இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி. கஷ்டம் வரும், பாடு வரும், பிரச்சனை வரும், நம்மளோட விசுவாசத்தை வந்து அசைக்கிற மாதிரி காரியங்கள் வரும்ல. நம்ம எந்த விஷயத்தில் ரொம்ப விசுவாசமாக இருக்கிறோமோ அந்த காரியத்தில் நமக்கு சோதனை வரும். இந்த விஷயத்தில் நீ வந்து ஆண்டவரை வந்து விடாமல் பிடிச்சிருக்கியா அப்படிங்கிற மாதிரி நமக்கு சோதனைகள் வரும். அந்த நேரத்தில் நம்ம வந்து நீதிமான்களை போல சிங்கத்தை போல நம்ம தைரியமாக இருக்க பழகணும். ஆண்டவரே எனக்கு அந்த தைரியத்தை கொடுங்க, தைரியமாக பேசவும் தைரியமாக காரியங்களை எதிர்கொள்ளவும் எனக்கு தைரியத்தை கொடுங்கன்னு சொல்லி நம்ம கேட்க போகிறோம். சில நேரங்களில் நம்ம வந்து தைரியமாக நிற்க வேண்டிய சூழ்நிலைகள் வரும். அந்த நேரத்தில் நம்ம வந்து நம்பிக்கையை விடாமல் தைரியமாக நம்ம வந்து நிற்க கற்றுக்கொள்ளணும், இந்த யாகேலை போல். மூன்றாவது வந்து பார்த்தோன்னா, ஞானமாய் அவள் வந்து நடந்து கொண்டாள். ஞானமாக இருக்கிறது வந்து எப்படின்னா, இந்த யாகேல் வந்து வந்த உடனே இந்த சிசேரா வந்து வர்றான்ல, வந்தோடனே வாங்க வாங்க உங்களை தான் தேடிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லி உடனே கத்தி எடுத்து அவள் வந்து குத்தலை இல்லை. ஏன்னா அப்படி பண்ணியிருந்தா கண்டிப்பாக இந்த யாகேல் வந்து இன்றைக்கு உயிரோடு இருந்திருக்க மாட்டான். உடனே ஒரு டக்குன்னு ஸ்பான்டேனியஸாக ஒரு டெசிஷன் எடுத்தோ அந்த மாதிரி அவள் பண்ணல. அவள் ஞானமாக வந்து அந்த காரியத்தை வந்து அவள் செஞ்சா அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். நீதிமொழிகள் 16:20 வாசிக்கலாமா? நீதிமொழிகள் 16:20. Proverbs 16:20. விவேகத்துடன் காரியத்தை நடப்பிக்கிறவன் நன்மை பெறுவான் என்று வேதாகமும் சொல்லுகிறது. விவேகத்துடன் நம்ம காரியத்தை நடப்பிக்கணுமா? ஏதோ வந்தோம் போனோம் அப்படி இல்லாத மாதிரி விவேகமாய் கொஞ்சமாக ஞானத்தோடு, ஆண்டவரே இதுக்கு எனக்கு ஞானத்தை கொடுங்க, இது எப்படி நான் செய்யணும் எனக்கு கற்றுக் கொடுங்க அப்படின்னு சொல்லி நம்ம பொறுமையாக விவேகத்தோடு நம்ம காரியத்தை நடப்பிக்கும் போது நம்ம வந்து நன்மை பெறுகிறவர்களாக நம்ம இருப்போம். அவள் வந்து கொஞ்சம் டைம் கொடுத்து யோசித்து ஞானத்தோடு அவள் செயல்பட்டால. ஃபஸ்ட்டு அவனை வெல்கம் பண்ணி உள்ளே உட்கார வச்சு உள்ளே அவனை கம்ஃபர்டபுளாக வச்சு அதுக்கப்புறம் அவள் தன்னோட செயலை அவள் செய்தாள். அது மாதிரி நம்மளும் வந்து சில நேரங்களில் ஞானமாய் நம்ம இருக்கணும். சில நேரங்கள் இல்லை, எப்பொழுதும் ஞானமாய் வந்து நம்ம நடந்து கொள்ளணும். நான்காவதாக அவள் வந்து பொறுமையாக இருந்ததை பார்க்கலாம். பொறுமை ஒரு மனுஷனுக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட், ரொம்ப வந்து முக்கியம் பொறுமை. பொறுமை இல்லாமல் அவசரத்தில் நம்ம எடுக்கிற முடிவுகள் நிறைய நேரத்தில் தவறாய் போகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ஆண்டவர் வந்து நிறைய இடத்துல சொல்லியிருக்காரு, நீ வந்து பொறுமையாக இருக்கணும். சங்கீதம்ல நம்ம வாசிக்கலாம், கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன், அவர் என்னோட கூப்பிடுதலை கேட்டார் அப்படின்னு சொல்லி. அது மாதிரி ஒவ்வொரு விஷயத்துலையும் நம்ம வந்து பொறுமையாக இருக்கணும். ஒரு வீடு வாங்குகிறோமோ, ஏதோ ஒரு பெரிய ஸ்டெப் எடுக்கிறோமோ, ஒரு படிப்பை நம்ம சூஸ் பண்ணுறோம், ஒரு வேலைக்காக நம்ம அப்ளை பண்ணுறோம், எதுவாக இருந்தாலும் நம்ம வந்து பொறுமையாக இருந்து ஆண்டவரே நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் பேசுங்க அப்படின்னு சொல்லி நம்ம வந்து இருக்க கற்றுக்கொள்ளணும். இந்த யாகேலும் அப்படி தான் பொறுமையாக இருந்தால் வந்த உடனே அவள் வந்து அப்படியே அட்டாக் பண்ணிடல. நான் நினச்சி பார்த்தேன், ஒருவேளை நான் வந்து இந்த யாகேலோட சூழ்நிலையில் இருந்தால் கண்டிப்பாக உள்ளே வரும்போதே தண்ணி கேட்ட உடனே தண்ணிலையாவது ஏதாவது கலந்து கொடுத்துருப்போம்ல. ஆனால் அது என்ன நடந்ததோ நமக்கு தெரியாது. பாலில் கூட அவள் வந்து ஏதாவது இது பண்ணி தூங்க வச்சிருக்கலாம், நமக்கு தெரியாது. ஆனால் அப்படி தான் வந்து நான் முடிவெடுத்திருப்பேன். சரி வந்துட்டானா, ஆண்டவர் நம்ம கையில் ஒப்பு கொடுத்துட்டாரு, அவ்வளோதான், இவன் க்ளோஸ் பண்ணிடணும் அப்படிங்கிற அந்த தாட்டு தான் வந்து நம்ம மனசில் இருக்கும். ஆனால் இந்த யாகேல் வந்து பொறுமையாக இருந்தால் ஒவ்வொரு காரியத்தையும் பொறுமையாக அவள் செய்ததை நம்ம பார்க்கலாம். ரூத்தோட சரித்திரத்தை நம்ம பார்த்தோன்னா அவளும் பொறுமையாக இருந்ததை நம்ம பார்க்கலாம். போன உடனே நேராக வந்து இந்த நகோமியும் வந்து நேராக போவாஸ்கிட்ட போய் நீ கேட்டுற அப்படின்னு சொல்லலை. ஃபஸ்ட்டு வந்து அவள் கதிரை பொறுக்குனா, அங்கே அந்த வேலைக்காரிகளோடு கூடி இருந்தா. அதுக்கப்புறம் தான் வந்து ஆண்டவர் அவளை உயர்த்தினார். நேராக போய் ஒரு
கம்பெனியில் சிஇஓவாக ஆக முடியாதுல்ல, கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக தான் நம்ம வந்து போக முடியும். அது மாதிரி பொறுமையோடு நம்ம வந்து காத்திருக்கணும். அதே நேரத்தில் நம்ம வந்து ஆசைப்பட்டு ஆண்டவர்கிட்ட கேட்கலாம், ஆண்டவரே நான் இங்கே இருக்கேன், இதே இடத்துல என்னை உயர்த்தி வைங்க, என்னை மேன்மைப்படுத்துங்க அப்படிங்கிற அந்த ஆப்ஷன் நமக்கு வந்து என்றைக்குமே இருக்குது. நம்ம வந்து ஆண்டவரை நோக்கி கேட்கும் போது அதை ஆண்டவர் நமக்கு செய்கிற தேவனாக இருக்கிறார். நீதிமொழிகள் 25:15 வாசிக்கலாமா? நீதிமொழிகள் 25:15 போதும். நீண்ட பொறுமையினால் பிரபுவையும் சம்மதிக்க பண்ணலாம். அப்போ நம்ம நீண்ட பொறுமையாக இருந்தால் ஆண்டவரை கூட நம்ம வந்து சம்மதிக்க வைக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் பார்க்கலாம். நம்ம ரொம்ப பொறுமையாக இருந்த ஆண்டவரை இந்த காரியத்தில் எனக்கு நன்மை செய்யுங்க, இந்த காரியத்தில் எனக்கு அற்புதத்தை செய்யுங்க, நான் வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லும்போது ஆண்டவரே வந்து நமக்கு மனம் இறங்குகிற தேவனாக இருக்கிறார். இன்னொரு சம்பவம் கூட நம்ம வந்து வாசிக்கலாம்ல, புதிய ஏற்பாட்டில் ஒரு ஸ்திரீ வந்து ஒரு எஜமான் கிட்ட போய் ரொம்ப கேட்டுகிட்டே இருப்பாள். அப்போ அவன் அநீதியான ஒரு மனுஷன், அவன் வந்து நல்ல மனுஷனே கிடையாது, ஒரு கெட்ட மனுஷன். ஆனால் இவள் போய் கேட்டு கேட்டு பொறுமையாக அவள் வந்து கேட்டுக்கிட்டே இருக்கனால அவன் ஒரு நாள் அப்படியே இது டார்ச்சர் தாங்காமல் சரி அப்படின்னு சொல்லி அவன் நீதி செய்வானான். அப்போ அந்த மாதிரி வந்து சில நேரங்களில் நம்ம ஜெபிக்கிற ஜெபம் வந்து ஆண்டவர் கேட்டாரா, அதுக்கு பதிலே வரமாட்டேங்குது, இவ்வளோ வருஷம் நான் இதுக்காக வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கலாம். ஆனாலும் இந்த வசனம் என்ன சொல்லுது? நீண்ட பொறுமையினால் பிரபுவையும் சம்மதிக்க பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஆண்டவரையும் வந்து நம்ம சம்மதிக்க வைக்க முடியும். ஆண்டவரும் வந்து நம்மளை ரொம்ப நாள் வெயிட் பண்ண விட மாட்டார். சீக்கிரத்தில் அவர் நமக்கு நியாயம் செய்கிற தேவனாக இருக்கிறார். 4வதாக நம்ம பார்த்தோம், பொறுமை அவளிடத்தில் இருந்தது. 5வது வந்து பார்த்தோன்னா, அவள் தன்னால் இயன்றதை செய்தாள். என்ன அவளால் முடியுமோ அதை வந்து அவள் செஞ்சாள். இல்லை ஏதோ முடியாததை வேறு ஏதோ எனக்கு கத்தி இருந்தால் தான் நான் குத்த முடியும், எனக்கு வந்து வில்லு அம்புலாம் வேணும் அப்படிங்கிற ஒரு இதெல்லாம் அவள் போவே இல்லை. அவங்க வீட்டில் அவள் கூடாரத்தில் இருந்தனால அந்த ஆணி சுத்தியல் தான் இருந்திருக்கும்ல, அதனால் என்ன பொருள் அவகிட்ட இருந்துச்சோ அதை வச்சு அவள் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டா. நம்மளும் அதை மாதிரி தான், நம்மக்கிட்ட என்ன இருக்குது? கண்ணீர் தான் இருக்குல்ல. என்கிட்ட கண்ணீர் தான் இருக்கு ஆண்டவரே, என்னால் முழங்கால் தான் போட முடியும், என்கிட்ட காசு இல்லை, பணம் இல்லை, எனக்கு ஒரு சொந்த வீடு கூட கிடையாது அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கலாம். அப்போ நம்மக்கிட்ட என்ன இருக்கோ அதை ஆண்டவர்கிட்ட அப்படியே கொடுத்துடணும். ஆண்டவரே கவலை தான் இருக்குது, பாரம் தான் இருக்குது, வேதனை தான் இருக்குது, மனுஷங்க சொன்ன அந்த வார்த்தை தான் எனக்கு பாரமாக இருந்துகிட்டே இருக்கா, பரவாயில்ல, அதை கொண்டு போய் அவரோட சமூகத்தில் வச்சுருங்க. அவரோட சமூகத்தில் நம்ம ஊற்றும் போது ஆண்டவர் நமக்கு பெரிய நன்மைகளை ஆசீர்வாதங்களை அவர் தருகிற தேவனாக இருக்கிறார். அவள் வந்து தன்னால் இயன்றதை அவள் செய்தாள் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அது மாதிரி மார்க் 14:8 கூட நம்ம பார்க்கலாம். அந்த ஒரு ஸ்திரீ வந்து நளதம் என்ற தைலத்தை கொண்டு ஆண்டவரோட பாதத்தில் அவள் ஊற்றினாள் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். மார்க் 14:8 இவள் தன்னால் இயன்றதை செய்தாள் என்று வசனம் சொல்லுகிறது. அப்போ இவ தன்னால் என்ன முடியுமோ அதை வந்து அவள் செஞ்சதை நம்ம பார்க்கலாம். யாகேல் தன்னால் என்ன செய்ய முடிஞ்சதோ அதை அவள் செஞ்சா. உங்களால் ஒரு டியூஷன் எடுக்க முடிஞ்சுதா, அதை எடுங்க. மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுக்க முடியும். ஒரு வேளை வீட்டில் வச்சு எனக்கு டியூஷன் எடுக்க முடியாது, ஆன்லைன் கிளாஸில் தான் என்னால் எடுக்க முடியும். அந்த மாதிரி காரியங்கள் எது நமக்கு வாய்க்குதோ அதை வந்து நம்ம செய்யணும். ஏதோ ஒரு காரியத்தை ஸ்டார்ட் பண்ணி அப்படியே நீங்கள் விட்டுருக்கலாம், இல்லை யோசிச்சுருக்கலாம் மனசில், இதை செய்யலாமோ அப்படின்னு சொல்லி யோசித்து அதை எப்படி முன்னெடுத்து கொண்டு போகிறதுன்னு தெரியாமல் இருக்கலாம். அந்த காரியத்தை நீங்கள் வந்து ஜெபத்தோடு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஆண்டவர் நமக்கு அற்புதம் செய்கிறவராக இருக்கிறார். இந்த யாகேல்கிட்ட வந்து இன்னொரு விஷயம் எனக்கு என்ன பிடிச்சதுன்னா, இந்த ஆணி இந்த அடித்தது எல்லாம் ஓகே, இவன் வந்து கூடாரத்தில் குடியிருக்காள்ல, ஸோ வந்து காற்று பறக்கும் போது இவன் வந்து அடிச்சிருப்பா, அந்த மாதிரிலாம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்திருக்கும். ஆனால் எந்த மனுஷனோட நெற்றியும் அடித்து அவளுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்திருக்குமா? இருந்தது இல்லைல்ல. தான் ஃபஸ்ட் டைம் பண்ணுறா. ஆனால் அப்போவே வந்து ஒரே அடியில் அவள் வந்து க்ளோஸ் பண்ணா. ஸோ அப்படி தான் வந்து ஆண்டவர் வந்து நமக்கு ஒரு பலனை வந்து அவரே கொடுப்பார். நம்ம இதை செய்ய முடியுமோ செய்ய முடியாதோ அப்படின்னு இல்லாமல் நம்ம அந்த செயலை செய்யும்போது ஆண்டவர் நமக்கு ஏற்ற பலனை அவர் நமக்கு தருவார். நம்ம வந்து ஜஸ்ட் அதை ஸ்டார்ட் மட்டும்தான் பண்ணணும். அந்த எஃபர்ட்டை வந்து நம்ம வந்து போடும்போது அவர் நமக்கு பலன் கொடுக்குற தேவனாக இருக்கிறார். அடுத்தது கடைசியாக நம்ம பார்த்தோன்னா, ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அவளுக்கு கொடுக்கும்போது அதை அவள் பயன்படுத்தி கொண்டாள். அந்த ஒரு சான்ஸ் வந்து அவளுக்கு ஒரு நல்ல சான்ஸாக ஆண்டவர் கொடுத்தார்ல, அதை வந்து அவள் யூஸ் பண்ணிக்கிட்டா அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். நமக்கும் அந்த மாதிரி தருணங்கள் வாய்ப்புகள் கொடுக்கும்போது அதை வந்து நம்ம பயன்படுத்தி கொள்ளணும். ஒரு வேலைக்கான ஒரு வாய்ப்பு வருது, ஆனால் வேறு ஏதோ ஒரு ஊரில் வருது, போகணுமா போகக்கூடாதா? போகணும், கண்டிப்பாக
போய் ஜாயின் பண்ணணும். அப்படி வந்து அந்த வாய்ப்பை நம்ம வந்து தக்க வைத்துக்கொள்ளணும். யாருக்கு தெரியும், அடுத்த வருஷமே வந்து நம்ம ட்ரான்ஸ்ஃபர் ஆகி நம்ம ஊருக்கே வந்துடலாம்ல. ஆனால் அப்படி ஒரு வாய்ப்பு உங்களுக்கு ஒரு நெக்ஸ்ட் ப்ரொமோஷனோ ஏதோ ஒன்று வரும்போது அந்த வாய்ப்பை நம்ம வந்து விடக்கூடாது. கையில் ஒரு வேலை இருக்கா, வேலையை விட்டுட்டு நம்ம அங்கே போய் நான் பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறேன் அப்படிலாம் நம்ம வந்து செய்யக்கூடாது. ஆண்டவர் கொடுக்குற திறந்த வாசல்களை நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கணும். ஒரு ஸ்கூலில் படிக்கிறோமா, ஒரு வேலையில் ஜாயின் பண்ணுறோமா, காலேஜில் இருக்கோமா, என்னென்ன வாய்ப்புகள் ஆண்டவர் கொடுக்குறாரோ அதை நம்ம வந்து பயன்படுத்தி கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். சவுல் என்கிற ராஜாவை நமக்கு தெரியும்ல. சவுல்கிட்ட ஆண்டவர் வந்து இப்படி லட்டு மாதிரி இந்த எதிரிகளை கொடுத்துருவார். என்ன பண்ணணும், எல்லாரையும் சங்கரிக்கணும் அப்படின்னு தான் ஆண்டவர் கொடுத்த கட்டளையே. ஒருத்தர் கூட மீதியாக இருக்கக்கூடாது. கை குழந்தையோ ஆடு மாடுகளோ எதுவுமே மீதியாக இருக்கக்கூடாது. எல்லாத்தையும் நீ சங்காரம் பண்ணு. பொருள் கூட இருக்கக்கூடாது. அங்கே கோல்டு இருக்குது, சில்வர் இருக்குது ஆண்டவரே அப்படின்னு சொல்லி எதையுமே நீ எடுத்துகிட்டு வராத, எல்லாத்தையும் நீ வந்து அழிக்கணும்னு சொல்லி ஒரே ஒரு கட்டளை தான் ஆண்டவர் கொடுத்தார். ஆனால் என்ன பண்ணான்னா, அதில் நல்ல நல்ல பொருள்லாம் இருந்திருக்குல்ல, அதெல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டான். நம்மளும் நிறைய நேரத்தில் அதெல்லாம் வந்து நம்ம இச்சித்து செஞ்சுருவோம். அது மாதிரி இந்த சவுல் ராஜா வந்து ஆண்டவரே அந்த பொருள்லாம் நல்லா இருக்குது, அதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம அப்படின்னு சொல்லி அதை எடுத்துகிட்டு வந்துட்டான். அந்த ராஜாவையும் அவன் வந்து உயிரோட தப்ப விட்டுட்டான். ஸோ அப்படி வந்து இல்லாமல் அப்புறம் தான் வந்து ஆண்டவர் அவன் மேலே பயங்கரமான ஒரு தண்டனை வரும். என்னென்னா ராஜ்யபாரம் சவுலை விட்டு நீங்கி போகும். அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ஒரே ஒரு தப்பை அந்த மனுஷன் பண்ணாமல் இருந்திருந்தானா அவனோட சந்ததிகள் தான் வந்து ராஜாவாயிட்டே இருந்திருக்கும். யோனத்தான், மேவிபோசேத், அப்படியே அந்த லீனியேஜே வந்து மாறி இருக்கும். ஆனால் அந்த மனுஷனோட அந்த ஒரு கீழ்ப்படியாமை வந்து அந்த லீனியேஜே வந்து மாற்றி போட்டது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஆண்டவர் வந்து நம்முடைய சத்துருக்களை நம்ம கைகளில் ஒப்பு கொடுக்கும் போது நம்ம வந்து தப்ப விடக்கூடாது இல்லை. அவங்கள வந்து ஆண்டவர் நீ இவங்களை வளர்க்கு அப்படின்னு சொன்னால் முற்றிலுமாக நம்ம வளர்க்குறதுக்கு நம்ம வந்து யோசிக்கணும். நிறைய நேரத்தில் பாவம் ஆண்டவரே அவங்க என் கூட இருக்கட்டும், அவங்க ஒன்றும் தப்புலாம் பண்ணலை அப்படின்னு சொல்லி நம்ம வந்து நிறைய ஜஸ்டிஃபிகேஷன் கொடுப்போம். ஆனால் ஆண்டவர் சொல்லுவார், இல்லை அந்த மனுஷியோ வந்து நமக்கு ஆபத்தாக முடியலாம், அவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் வேண்டாம், அவங்களோட ஒரு சகவாசம், அவங்களோட ஒரு உறவு வந்து வேண்டாம் அப்படின்னு சொல்லும்போது அவங்கள விளக்குறதுக்கு நம்ம வந்து தயங்காமல் இருக்கணும். அது கஷ்டமாக தான் இருக்கும். நான் இவ்வளோ பழகிட்டேனே, அவங்கக்கிட்ட நமக்கு நிறையா உதவிகள் கிடச்சிருக்கலாம், இன்னும் கிடச்சிட்டே இருக்கலாம், இதெல்லாம் கிடைக்குமே அப்படின்னு சொல்லி நம்ம நினச்சிட்டு இருக்கலாம். ஆனால் அப்படி இல்லை. ஆண்டவர் வந்து ஒரு மனுஷனை நம்மளை விட்டு பிரிக்கும் போது அவங்களையும் வந்து நம்ம விளக்குறதுக்கு நம்ம ரெடியாக இருக்கணும். சரி, இப்படி வந்து இந்த யாகேலுக்கு இவ்வளோ வந்து நல்ல பண்புகள் நிறைய இருந்துச்சு. அந்த இதை வந்து அவள் ஆசீர்வதிக்கப்பட்டாளா இல்லையா அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோன்னா, நியாயாதிபதிகள் 5:24-26 வாசிக்கலாமா? நியாயாதிபதிகள் 5:24-26 வரைக்கும். ஸ்திரீகளுக்குள்ளே கேனியனாகிய ஏபேரின் மனைவியாகிய யாகேல் ஆசீர்வதிக்கப்பட்டவள். கூடாரத்தில் வாசமாயிருக்கிற ஸ்திரீகளுக்குள்ளே அவள் ஆசீர்வதிக்கப்பட்டவளே. தண்ணீரை கேட்டான், பாலை கொடுத்தாள். ராஜாக்களின் கிண்ணையிலே வெண்ணெயை கொண்டு வந்து கொடுத்தாள். தன் கையால் ஆணியையும் தன் வலது கையால் தொழிலாளரின் சுத்தியையும் பிடித்து சிசேராவை அடித்தாள். அவன் நெற்றியில் உருவ கடாவி அவன் தலையை உடைத்து போட்டாள். அவள் கால் அருகே அவன் மடங்கி விழுந்து கிடந்தான். அவள் கால் அருகே மடங்கி விழுந்தான். அவன் எங்கே மடங்கி விழுந்தானோ அங்கே மடிந்து கிடந்தான் என்று நம்ம பார்க்கலாம். அவ்வளோ வந்து ஒரு பெரிய அப்ரிசியேஷனை வந்து இந்த யாகேல் வந்து பெற்றுக்கொள்கிறத நம்ம பார்க்கலாம். ஒருவேளை வந்து எனக்கு என்ன, இஸ்ரவேல் ஜனங்கள் தான் அதை பற்றி கேர் பண்ணிக்கணும், என்னோட ஒரு ரிலேஷன்ஷிப் வந்து கெட்டு போயிடும், யாபீன் ராஜாவுக்கும் என்னோட ஹஸ்பண்ட்க்கும் அவ்வளோ ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்குது, அதெல்லாம் கெட்டு போயிடும் அப்படின்ட்டு அவள் நினைக்கவே இல்லை. தைரியமாக வந்து அவள் வந்து ஒரு முடிவை எடுத்தாள். ஆண்டவருடைய ஜனங்களுக்கு அவள் தயவு பாராட்டினாள் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். அடுத்தது அவள் தைரியமாக இருந்தாள்னு நம்ம பார்த்தோம். ஞானமாய் நடந்து கொண்டாள், பொறுமையோடு இருந்ததை நம்ம பார்க்கலாம். அவள் வந்து தன்னால் இயன்றதை அவள் செய்தாள். என்ன தான் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைனா கூட தன்னால் என்ன முடியுமோ அதை அவள் செஞ்சான்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். தனக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் போது அதை பயன்படுத்தி கொண்டவளாக இருந்தாள். இப்படி இருக்கும்போது அவள் எப்படிப்பட்டவளாக இருந்தால், ஸ்திரீகளுக்குள்ளே யாகேல் ஆசீர்வதிக்கப்பட்டவளாக இருந்தாள். கூடாரத்தில் வாசமாக இருக்கிற ஸ்திரீகளுக்குள்ளே அவள் ஆசீர்வதிக்கப்பட்டவளே அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். அப்படி இந்த மாதிரி ஒரு பண்புகள், குணநலன்கள் நமக்கும் இருக்கும்போது நம்மளும் ஸ்திரீகளுக்குள்ளே ஆசீர்வதிக்கப்பட்டவளாக இருப்போம். இது வந்து ஸ்திரீகளுக்கு மாத்திரம் இல்லை, இது வந்து எல்லாருக்கும் வந்து ஒரு காமனான காரியங்கள் தான். ஆராதனை